ஒடிசாவில் ஆட்சி அமைப்பது பற்றி பாரதிய ஜனதா கட்சி பகல் கனவு காண்பதாக ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் பிரதமருக்கு பதிலளித்துள்ளார். ஒடிசாவில் 21 மக்களவைத் தொகுதி மற்றும் 147 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 4 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. இதையொட்டி பெர்ஹாம்பூரில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, ஒடிசாவில் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு நவீன் பட்நாயக் அரசு நிரந்தரமாக காலாவதியாகிவிடும் என்றார். இதற்கு பதிலளித்துள்ள நவீன் பட்நாயக், ஒடிசாவில் ஆட்சி அமைப்பது பற்றி பாஜக பகல் கனவு காண்பதாக விமர்சித்தார். இந்நிலையில் ஒடிசா மாநிலம் கஞ்சம் தொகுதியில் பிஜு ஜனதா தள வேட்பாளரை ஆதரித்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த வி.கே. பாண்டியன் ரோட் ஷோ மேற்கொண்டார். ஒடிசாவில் அமைச்சர் பதவிக்கு நிகரான அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ள வி.கே. பாண்டியனை மையமாக வைத்தே பிஜு ஜனதா தளத்தின் பரப்புரை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.